கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அற்புதம் தரும் அரோமா தெரப்பி இன்றைக்கி என்ன அற்புதம் கொடுக்க போகுது அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கண்ணை சுற்றியுள்ள கருவளையம். இந்த கருவளையத்துக்கு உண்டான பிரச்சனைகள், அதுக்கு என்ன மூல காரணம், அதுக்கு என்ன அரோமா தெரப்பியில் தீர்வு இருக்குது, ஹோம் கேர் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ கண்ணை சுற்றியுள்ள கருவளையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, சில பிரச்சனைகளின் அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப நாளாக சிக்காக இருப்பாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த அறிகுறி இருக்கும். ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்கும். லேக் ஆஃப் நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு, அது குழந்தைகளுக்காக இருக்கட்டும் பெரியவங்களுக்காக இருக்கட்டும், இந்த பிரச்சனையோட தாக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்களை சுற்றி தான் தெரியும். அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்குறது, நிறைய படிக்கிறது, அஃப்கோர்ஸ் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப். அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாங்டாக ஒரு 2-3 மணி நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுக்கிட்டே வச்சு பார்த்துருப்பாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா குழந்தைகள் இல்லை பெரியவங்க கூட இப்போது பெட்டில் படுத்துக்கிட்டே கண்ணுக்கு க்ளோஸாக அப்படி மொபைலை வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அதோட லைட்டை அட்லீஸ்ட் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி டிம் பண்ணி கூட நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாங்டாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பார்த்திங்கன்னா மிட் நைட் வரைக்கும் கூட அந்த மொபைலையோ அவங்க வந்து லேப்டாப்பையோ வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், கண்ணுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெயின், இதுவும் பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள். அண்டு நிறைய படிப்பாங்க, படிக்கிறவங்க எஸ்பெஷலி ஒரு நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு படிப்பாங்க, டே டைமில் தூங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்தந்த காரணங்களில் கண்ணை சுற்றி உங்களுக்கு வந்து கருவளையம் வரும். மெனோபாஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெனோபாஸில் சம்டைம்ஸ் அதாவது அவங்களுடைய ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 மாதம் 1.5 மாதம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ளீட் ஆகுறது, அவங்களுக்கு வந்து ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸசிவ் ஃப்ளோ, எக்ஸசிவ் ப்ளீடிங் என்ன பண்ணும், உடம்புல வந்து ஒரு பெரிய சோர்வு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சோர்வு பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து கண்ணை சுற்றி தான் உங்களுக்கு வரும். அந்த சோர்வு அது ரொம்ப டார்க்காக ஒரு பெரிய பிக்மெண்டேஷன் இருக்க மாதிரி கண்ணை சுற்றி ஒரு கருப்பாக டிஸ்கலரேஷன் வரும். ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள், கண்ணை சுற்றி கருவளையம் ஏற்படுது. இப்போது அந்த கருவளையம் ஏற்படுறத வந்து 2 விதமாக நீங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒரு ஹைப்போ பிக்மெண்டேஷன், ஒரு டிஸ்கலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு. இந்த 2 ஹெட்டில் வந்து அதை வந்து பிரிக்கலாம். அது பார்க்குறப்போ இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கண்ணை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி பாருங்கள். கண்ணுக்கு கீழே இருக்க பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக தெரிஞ்சால் லேக் ஆஃப் நியூட்ரிஷன், உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, முக்கியமாக இரும்பு சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அந்த பிரச்சனை இருக்கும். மற்றபடி கண்ணை வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணால் கூட அதுக்கு டார்க்காகவே இருந்தால் மற்ற பிரச்சனைகள் நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு ஸ்ட்ரெயின், இல்லை உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள், தூக்கமின்மை, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ எதனால் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வருதுன்னு தெரிஞ்சு அதற்கு நீங்கள் அரோமா தெரப்பியில் தீர்வு நீங்கள் முயற்சி பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக வெளியே வர முடியும். இதில் வெளியே வர முடியாத ஒரு கருவளையம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் டிஸார்டர், பரம்பரை ரீதியாக கண்ணை சுற்றியுள்ள கருவளையம். இது வந்து எப்படி நம்மளுடைய நிறம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜீனில் டிசைன் ஆகிறதோ, நம்ம கருப்பாக இருக்கோம், வெள்ளையாக இருக்கோம், மாநிறமாக இருக்கோம், இல்லை மோஸ்ட் ஃபேராக இருக்கும், இது எல்லாமே ஜெனட்டிக்கலாக அது வந்து ஜீனில் டிசைன் ஆகிற ஒரு சமாச்சாரம். மெலனின் உற்பத்தி அப்படிங்கிறது தான் அதை வந்து தீர்மானிக்குது. மெலனின் கம்மியாக இருந்தால் ஃபேராக இருப்பாங்க, மெலனின் அதிகமாக இருந்தால் டார்க்காக இருப்பாங்க. இதுவும் நம்ம ஜீன் தான் முடிவு பண்ணணும், நம்ம முடிவு பண்ண முடியாது. அப்படி இருக்கப்ப கண்ணை சுற்றி பார்த்திங்கன்னா அங்கே மெலனின் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறப்போ சின்ன குழந்தையிலேருந்தே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி எப்போவுமே ஒரு டார்க்காக ஒரு பேட்ச் இருக்கும். அப்போ அது வந்து ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய ஒரு டிஸ்கலரேஷன், அதற்கு தீர்வு இல்லை. அது நீங்கள் எடுத்தால் கூட ஏதாவது நீங்கள் அதுக்கு மேலே ஒரு சூப்பர்ஃபிஷியலாக போடக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் அது வந்து உங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் உங்களுக்கு ஃபேட் பண்ணி காட்டும். அதாவது கொஞ்சம் வெளிரி அந்த இடம் வந்து குறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். திரும்ப அதை நீங்கள் நிப்பாட்டுறப்போ, ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டுறப்போ திரும்ப கருப்பாயிடும். ஸோ ப்ரொலாங்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அட்வைசபிள் இல்லை. ஸோ ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய கருவளையம் பெரியவங்களுக்கு இருந்துச்சு, நம்ம பாட்டி, தாத்தா, அப்பா, அத்தை அவங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து கூலாக அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. நான் சொல்லக்கூடிய மற்ற பிரச்சனைகளால் வரக்கூடிய கருவளையம்
கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுறது தவிர்க்க முடியாது. இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க வந்து கம்ப்யூட்டரில் இருந்துகிட்டே இருக்கணுங்கிறப்ப சர்வைவல் ப்ராப்ளம். அதை விட்டுட்டு அவங்க வந்து கண்ணுக்காக வந்து கண்ணை சுற்றி இருக்க கருவளையத்துக்காக அவங்க கெரியரை விட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்பிட்வீன் இப்போ 1 hour நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 minutes கண்ணுக்கு ஒரு ஓய்வு கொடுங்க. கண்ணுக்கு வந்து ஒரு கண்ணை மூடி கொஞ்சம் சோர்வெல்லாம் போகிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கண்ணை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப நார்மல் பொசிஷனுக்கு வாங்க. அந்த மாதிரிலாம் வரப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கும். கூடுமான வரைக்கும் உங்கள் கையை வந்து இப்படி நல்லா உரசுங்க. நல்ல ஃப்ரிக்ஷனில் நல்ல சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கப்போ அப்படியே உங்கள் கண்ணை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். கண்ணை நல்லா இப்படி தேய்ச்சி ஈவன் ஃபேஷியல் மசாஜஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மசாஜ்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரிக்ஷனில் இந்த மாதிரி கையை நல்லா தேய்ச்சி உங்கள் கண்ணுக்கு வந்து வச்சு கவர் பண்ணுறது. அந்த ஒரு வார்ம்த், அந்த சூடு அது வந்து கண்ணுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ அது வந்து டார்க் சர்க்கிள் ஆகிறதுலேருந்து உங்கள் கண்ணை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிங் ஃபிங்கர் அல்லது இந்த லிட்டில் ஃபிங்கர், ஸ்மால் ஃபிங்கர், இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து உங்கள் கண்ணை சுற்றி ரொம்ப ரொம்ப ஜென்ட்லாக கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி ஒரு ஜென்ட்லாக உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ, இப்போ நான் ஒரு 15 minutes பிரேக் விட சொல்கிறேன் இல்லையா, அந்த பிரேக் விடுறப்ப கண்ணை நல்லா கையை தேய்ச்சி கண்ணில் வைங்க. அதுக்கப்புறம் இந்த ரிங் ஃபிங்கரில் கிளாக் வைஸ் அப்படியே ஒரு 10 times அப்படியே சுற்றி எடுங்க. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும். ஏன்னா அந்த பிளட் வெயின்ஸ்க்கெலாம் ஒரு ஸ்டிமுலேஷன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கண்ணை சுற்றி நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் வந்து இந்த டெப்த்தில் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். டெப்த்தில் இருக்கப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போயுமே ஒரு ப்ராமினென்ட் டார்க் சர்க்கிள் எப்போவுமே இருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரிங் ஃபிங்கரில் அவங்களுக்கு வந்து அந்த மசாஜ் கொடுக்குறப்போ இந்த டெப்த்தை தாண்டி அவங்களுக்கு வந்து பிளட் ஃப்ளோ, பிளட் சர்க்குலேஷன் அவங்களுக்கு வந்து நல்லா போகும். ஸோ பொதுவாக கண்ணுக்கு ரத்த ஓட்டம் இல்லைன்னா மட்டும்தான் கண் சோர்வாக இருக்கும். கண்ணை பார்த்திங்கன்னா ஒரு சங்கன் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கண் சுருங்கி இருக்கும். அது வந்து கண்கள் வந்து ரொம்ப சோர்வாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த ரிங் ஃபிங்கரில் மசாஜ் கொடுத்து பாருங்கள். கண்ணுடைய சோர்வு போகும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இல்லை உங்களுடைய கை வந்து ஐஸ் வாட்டர் கிடச்சிச்சின்னா கைகளை அதில் டிப் பண்ணி உங்கள் கையில் இருக்க சில்னஸை கூட ஒத்தி வச்சு எடுங்க. உங்களுடைய ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து ஐஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி கூட நீங்கள் கண்ணில் அப்பப்போ வச்சு எடுங்க. இதுக்கு வந்து நீங்கள் ரோஸ் வாட்டர் தான் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சம்திங் ஏதோ ஒரு சூடோ இல்லை ஒரு வார்ம்த் இல்லை ஒரு சில்னஸ், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணோட டயர்ட்னஸை வந்து போக்க வைக்கும். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஹோம் கேராக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து க்ரீன் டீ கிடைக்குது இல்லையா, அந்த க்ரீன் டீ வந்து நல்ல ஒரு திக் டிகாக்ஷன் எடுத்துக்கோங்க. டிகாக்ஷன் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு தேவைப்படுறப்ப என்ன பண்ணுங்கள், அந்த டிகாக்ஷனில் ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் கலந்துக்கோங்க. கலந்துட்டு டிஷ்யூ பேப்பரை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இல்லை மெடிக்கல் ஷாப்பில் உங்களுக்கு வந்து காஸ் கிடைக்கும், அந்த பேண்டேஜ் கிளாத் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து அதில் டிப் பண்ணி உங்கள் கண்ணு மேலே போட்டுட்டு ஒரு 10 minutes கொஞ்சம் கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்து ஃபேன் போட்டு அப்படியே படுத்துருங்க. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணில் இருக்கக்கூடிய டார்க்னஸ், கண்ணில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், கண்ணு பார்த்திங்கன்னா சிலருக்கு அப்படியே பொங்கும், அது அழுக்காக வெளியே வரும், ஒரு எரிச்சல் இருக்கும் கண்ணில். வெயிலில் அலைஞ்சிட்டு வராங்க, ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்குலாம் மறுநாள் வந்து கண்ணில் ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த க்ரீன் டீ அண்டு கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், இது ரெண்டும் கலந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் டிப் பண்ணி கண்ணில் போடுறப்போ கண் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மலர்ச்சி கிடைக்கும். கண்ணில் இருக்க எரிச்சல் வந்து போயிடும். இந்த அரோமா தெரப்பி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த கண்ணோட எரிச்சலுக்கு இல்லை டார்க் சர்க்கிளுக்கு நிறைய இருக்குது. அதில் மெயினான ஆயில் தான் லோட்டஸ் ஆயில்னு சொல்கிறது. இந்த லோட்டஸ் ஆயில் வந்து கரியர் ஆயிலாக எடுத்து இதுக்கு சில விசேஷ காம்போசிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கலந்து நீங்கள் அரோமா தெரப்பியில் கொடுக்குறப்போ உங்கள் டார்க் சர்க்கிள்லேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளியே வரலாம். என்ன வியூவர்ஸ், அற்புதம் தந்திருக்க அரோமா தெரப்பி வேறு ஒரு பிரச்சனை, அதற்கு அரோமா தெரப்பியில் என்ன தீர்வு அப்படிங்கிறத வரப்போகிற காலங்களில் பார்க்கலாம். Until then, it's me, Geeta Ashok, saying bye-bye. Take care of your health.